ஓம் நமச்சிவாய வாழ்க. சிவாய நம. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்து நேரு வணக்கம். இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சொற்பொழிவாளர் தயவு திரு விஜயராமன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மெய்ப்பொருள் அப்படின்ற தலைப்புல வந்து ஐயா பேச போறாரு. ஐயா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சர்க்குரு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சர்க்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து எனை வளர்த்திட அருளாம் தருட்பெரும் தாய் தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருப்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. ஆன்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, இந்த சிவசிவ அன்பே குழுவை சிறப்பாக நிர்வகித்து வரக்கூடிய நமது தயவு திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே மற்றும் மெய்யன்பர்களே அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திருவருளால் மெய்ப்பொருள் என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். மெய்ப்பொருள், அதான் திருவள்ளுவர் சொல்வார், எப்பொருள் யார் யார் வாய் காட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று 2 குறள்கள் மெய்ப்பொருளை பற்றி திருவள்ளுவர் பெருமான் மிகவும் அற்புதமாக சொல்லியிருக்கார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் யார்கிட்ட எந்த பொருளை கேட்டாலும் அப்பொருள் மெய்ப்பொருள், அந்த பொருள் மெய்யான பொருளை குறிக்கும், மெய்யான பொருளாகிய பரம்பொருளை குறிக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருளை கண்டு அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மெய்ப்பொருளைத்தான் திருவள்ளுவர் பெருமான் கண்டு உணர்ந்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதான் காண்பரிய கடவுளை காண தமிழ் மொழியே மாண்புடையார் வாய் மலர்ந்த வாக்கு என்று ஒரு தயவு குறள் இருக்கிறது. காண்பரிய மெய்ப்பொருளை காண மாண்புடையார் வாய் மலர்ந்த மொழியே தமிழ் மொழி என்பது ஒரு தயவு குறள். ஆகையினால திருவள்ளுவர் பெருமான் கூறிய அந்த மெய்ப்பொருள் தயவுடைய பொருளாக இருக்கின்றது. அடுத்து எப்பொருள் எத்தன்மை தாயினும், எந்த பொருள் என்ன தன்மை உடையதா, இது எந்த தன்மை அந்த தன்மை என்று சொல்லப்படுது. அப்படி எந்த தன்மையா இருந்தாலும் அந்த தன்மைக்கு தன்மையாக இருப்பது எது என்றால் எல்லாம் வல்ல பரம்பொருள் தான். உலகத்தில் இருக்க அத்தனை பொருள்களுக்கும் பரம்பொருள் தான் காரணமாக இருக்கிறது. அதனால்தான் எப்பொருள் எத்தன்மை தாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த பொருளினுடைய உண்மைத்தன்மையாக இருப்பது இறைவனுடைய அருள் தான் அந்த பொருளாக மாறி இருக்கிறது. புறத்தில் வேற வேற தோற்றங்களோடு வேற வேற குணச்செயல்களோடும் வேற வேற சுவை அனுபவங்களோடும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது என்பதை நாம் இந்த குறள்கள் மூலமாக அறியலாம். ஆனால் மெய்ப்பொருள் என்பது, மெய் என்பதை பிரித்தோமானால் இம் கூட்டல் ஏ மே இ, அதான் மெய்யின்ற அந்த ஒரு சொல் ஒரு எழுத்து, அது மெய்யெழுத்து கணக்கில் சேராது. அதனால் அது ஓரெழுத்து ஒரு மொழி என்று தமிழில் சொல்லுவாங்க. அந்த மெய் என்ற இதில் இம் ஏ இ என்ற 3 எழுத்துக்கள் இருக்கின்றன. 2 மெய் இருக்கிறது, ஒரு உயிர் எழுத்து இருக்கிறது. அந்த 2 மெய்யும் முன்னும் பின்னுமாக இருக்கிற முதல் மெய் இம் என்ற மகர மெய் அறிவு நிலையாக இருக்கிறது. அதுதான்
ஆறு ஆதாரம் கடந்த ஆறாவது மெய்யறிவாக புருவ மத்திய ஸ்தானத்திலிருந்து விளங்குவதாக இருக்கின்றது. தமிழில் ஆறு என்ற எழுத்தை மானா மாதிரி தான் போடுவாங்க. இப்போதான் அச்சு மாதிரி போடுறாங்க. அப்படி கிடையாது. அப்படி வளைவாத்தான் வட்ட எழுத்து என்று தான் தமிழ் மொழிக்கு பெயர். அதனால் ஆறு மாதிரி போடுவாங்க. அது மானா என்ற எழுத்தையும் குறிக்கும். அது ஆறு என்ற தமிழ் எண்ணையும் குறிக்கும். தமிழ் எண் எழுத்து பழக்கம் நமக்கு இல்லாதனால அதை நம்முடைய தமிழ் முன்னோர்கள் இப்போ இருக்க பின்னோர்களும் தமிழ் எண்ணெழுத்து கணக்கு முறையை கொண்டு வரல. ஆங்கிலேயர்களை பின்பற்றியே போய்கொண்டே இருக்கின்றது. என்ன செய்வது? அதனால் இம் என்ப அந்த மெய் அறிவு ஆறாவது அறிவு கடந்த ஏழாவது மெய்யறிவாக விளங்குவது அது இம் என்ற அமைதியாக பூரண மௌன சுகமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் தான் பேரின்ப மெய்யறிவு விளங்குவதாக இருக்கின்றது. அது எங்கன்னா அதான் ஏழு. ஏனா என்ற எழுத்து ஏழாவது உயிரெழுத்து வரிசையில் வருது. ஆனா அவன் ஈனா அதில் ஏனா ஏழாவது எழுத்தாக இருக்கின்றது. அப்படியாக ஆனால் அவன்னா ஈனா ஈயன்னா ஊனா ஊவன்னா ஏனா ஏழாவது எழுத்தாக ஏழாவது உயிர் எழுத்தாக இருக்கிறது. அது மனித தேகத்தில் ஏழாவது நிராகாரத்தை குறிப்பதாக இருக்கின்றது. அதான் மனிதனுடைய உச்சித்தலையை பகுதியை குறிப்பதாக இருக்கின்றது. தமிழ் மொழிக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் எல்லாத்துக்குமே கடவுள் தன்மை தான் அடிப்படையாக இருக்கிறது. அந்த மெய்ப்பொருளை எல்லாரும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். நீங்கள் உலகியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படை கடவுள் தன்மையாகிய மெய்ப்பொருள். கடவுள் தன்மை என்பது உள்ளும் புறம். கட என்றால் வெளி, உள் என்றால் உள்ளுக்குள்ள, உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற அணுசக்தி பொருள். அந்த அணுசக்தியினுடைய தன்மையை இதுவரைக்கும் யாராலும் அளக்க முடியல. அறிவியல்வாதிகளாலும் அளக்க முடியவில்லை. மெய்ஞானிகளாலும் முழுமையாக சொல்ல முடியவில்லை. எல்லோருமே ஓரளவுக்கு தான் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருள் எங்கும் எப்போதும் பூரணமாகவே இருக்கின்றது. அந்த மெய்ப்பொருளைத்தான் வள்ளல் பெருமான் கண்டுகொண்டார். கண்டுகொண்டு நமக்கு காட்டுகிறார். அந்த மெய்ப்பொருள் எப்படியெல்லாம் விளங்குகிறது, அதை நாம் கண்டு எப்படி வாழ்வது என்பதை பற்றியெல்லாம் அவர் சொல்றார். அதை அன்புடைய என் அறிவே அருளுடைய பொருளே என்று சொல்றார். எப்படி சொல்றார் பாருங்க. அன்புடைய என் அறிவே அருளுடைய பொருளே. அருளுடையதுதான் பொருள். அருள் இல்லாத மருளுடையது இருளுடையதெல்லாம் பொருள் அல்ல. அவையெல்லாம் அழிவை தந்துவிடும். அருளுடைய பொருள் தான் நித்தியத்துவமானது. அப்படி வைத்து இறைவனை பாடுகின்றார். அன்புடைய என் அறிவும் அன்புடைய அறிவா இருக்கணும். இறைவனை எப்படி ஏதோ ஒரு முருகன், விநாயகர், பெருமாள், திருமால், அம்பிகை இப்படி விதவிதமான தெய்வ பெயர்களை வைத்து சொல்லாமல் வள்ளல் பெருமான் ஒரு மனிதன் இறைவனை எப்படி உண்மையாக அனுபவிப்பானோ அந்த அனுபவ முறையிலே இறைவனை பாடுவது வள்ளல் பெருமானுக்கு இயற்கை உண்மை கைவந்த கலையாக இருக்கின்றது. அதனாலதான் அவர் அன்புடைய என் அறிவே, அன்புடைய அவருடைய அறிவாக இறைவன் விளங்குகிறாராம். அருளுடைய பொருளே, அவருக்கு அருளுடைய பொருளாக குவிகின்றார். அம்மே என் அப்பா, என் ஐயா, என் அரசே, துன்புடைய உலகரெல்லாம் சுகமுடையாராக துன்மார்க்கம் தவிர்த்தருளி. இந்த உலகத்துல துன்புடைய உலகர் ஏன் உலகத்துல எல்லாம் துன்பம் அடைகிறார்கள் என்றால் சுகம் அடையாமல் ஏன் தவிக்கின்றார்கள் என்றால் துன்மார்க்கம் தலைத்து ஓங்கி கொண்டு இருக்கிறது. துன்மார்க்கம் ஒழியன். துன்மார்க்கம் என்றால் ஒழுக்கம் இல்லாத, அன்பு இல்லாத, மெய்யறிவு இல்லாத உலகியல் பிழைப்பு நடந்து கொண்டு இருக்கின்றது. அதைத்தான் துன்மார்க்கம் என்று சொல்வார். துன்மார்க்கம் அது தொலையட்டும் என்று வள்ளலாரே கூறியிருக்கின்றார். அதனாலதான் இந்த பாடலையும் துன்புடைய உலகவரெல்லாம் சுகமுடையாராக துன்மார்க்கம் தவிர்த்தருளி. இப்போ உலகத்துல சுகம் இல்லாம தவித்து கொண்டிருப்பவர்கள்லாம் துன்மார்க்க நெறியை விட்டு விட வேண்டும். அந்த துன்மார்க்கம் தான் கொலை தவிர்த்தல், மது மாமிசம் உண்ணாதிருத்தல், இவைகளெல்லாம் கடைபிடிக்கணும். அதைத்தான் அந்த காலத்திலேயே நம்முடைய திருவள்ளுவர் பெருமான்
திருக்குறள்ல கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமை என்ற 3 அதிகாரங்கள். அதில் இருக்க எல்லாமே துன்மார்க்கத்தை தவிர்த்து சன்மார்க்கத்தில் வாழ்வதற்கான வழிநெறியைத்தான் வள்ளுவ பெருந்தகை நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார்கள். ஆகையினால துன்புடைய உலகரெல்லாம் சுகமுடையாராக, எல்லாரும் சுகமுடையவராக மாறணும்னா துன்மார்க்கம் தவிர்க்கணும். துன்மார்க்கத்தை விடுத்து விட்டு அதற்கு இறைவனே அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். துன்புடைய உலகரெல்லாம் சுகமுடையாராக துன்மார்க்கம் தவிர்த்தருளி சன்மார்க்கம் வழங்க இன்புடைய பேரருள் இங்கனை பொருள் செய்தளித்த என் அமுதே. அப்படி இந்த உலகத்துல துன்மார்க்கம் எல்லாம் தவிர்த்தள்ளி சன்மார்க்கம் வழங்குவதற்கு இன்புடைய பேரருளாக இவருக்கு மெய்ப்பொருள் செய்தாராம். இன்புடைய பேரருள் இங்கு எனை பொருள் செய்து அளித்த என் அமுதே. இவரையே ஒரு பொருளாக வைத்து இவர் மூலமாக துன்மார்க்க நெறியெல்லாம் ஒழியவும் சமரச சுத்த சன்மார்க்க நெறி வந்து தழைக்கவுமாக அவர் செய்தாராம் இறைவன். என் உறவே எனக்கினிய துணையே, என்புடை நீ இருக்கின்றாய், உன்புடை நான் மகிழ்ந்தே இருக்கின்றேன். எப்படி பாருங்க, வள்ளல் பெருமானிடம் இறைவன் இருக்கின்றாராம், இறைவனிடத்துல வள்ளல் பெருமான் மகிழ்ந்தே இருக்கிறாராம். என்புடை நீ இருக்கின்றாய், உன்புடை நான் மகிழ்ந்தே இருக்கின்றேன். இந்த ஒருமை யார் பெறுவார் ஈண்ட இவ்வொருமை, இந்த மாதிரி ஒருமை நிலையை யாராவது பெற முடியுமா, பெற்றிருக்கிறார்களா என்று கேட்கிறார். அப்படி இறைவன் வேறு அல்ல, மனிதன் வேறு அல்ல என்ற அந்த தயவு ஒருமை நிலையிலிருந்து வள்ளல் பெருமான் வாழ்ந்ததுக்கு இந்த பாடுகள்லாம் சாட்சியாக இருக்கிறது. அடுக்கிய பேர் அண்டமெல்லாம் அணுக்கள் என விரித்த அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே. இந்த அண்ட வெளியில அடுக்கடுக்கா இருக்கிறதான் பேர் அண்டம். அணுக்கள் எல்லாம் விதவிதமாக இருக்கின்றனவா, அதை அப்படியே சொல்றார். அடுக்கிய பேர் அண்டமெல்லாம் அணுக்கள் என விரித்த பேர் அண்டங்கள் எல்லாம் அணு மாதிரி இருக்கிறான். இப்ப நம்ம இருக்கிற ஒரு சின்ன பிரம்மாண்டத்துல இருக்க ஒரு கொசு மாதிரி, ஒரு கடுகிலும் சிறிதாக கசகசாவிலும் சிறிதாக இருக்கின்ற நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அது மாதிரி சொல்லும்போது அடுக்கிய பேர் அண்டமெல்லாம் அணுக்கள் என விரித்த அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே, நடுக்கிய என் அச்சமெல்லாம் தவிர்த்தருளி அழியா ஞான அமுதளித்து உலகில் நாட்டிய பேரறிவை. இவருடைய நடுக்கமெல்லாம் அச்சமெல்லாம் தவிர்த்து அருள் செய்து அழியாத ஞான அமுதத்தை கொடுத்து உலகத்துல இவரை நிலைத்து வாழும்படி நாட்டிய பேர் அறிவாக இறைவன் அவரிடத்தில் விளங்குகின்றாராம். இடுக்கிய கை பிள்ளை என இருந்த சிறியனுக்கு எல்லாஞ்சை வல்ல சித்தி ஈந்த பெருந்தகையே. கையில இடுக்கிட்டு போற பிள்ளை மாதிரி இல்லாமல் தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஆக்கி எல்லாஞ்சை வல்ல சித்தி எல்லாம் இவருக்கு வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அளித்தாராம். இடுக்கிய கை பிள்ளை என இருந்த சிறியனுக்கு எல்லாஞ்சை வல்ல சித்தி ஈந்த பெருந்தகையே. இடுப்புல ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போறாங்க, அதுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த மாதிரி இருந்த இவரை இவருக்கு எல்லா வல்ல சித்தி எல்லாம் அந்த சிறு பிராயத்தில் இவருக்கு கிடைத்து விட்டாராம். அதனால அவர் மேலும் பாடுவார் அருள் விளக்க மாலையில, பால் மறுத்து விளையாடும் சிறிய பருவத்திடையே பகரும் உலக இச்சை ஒன்றும் பதியாது மால் மறுத்து வயங்கே என் உளம் பதித்த பதியே என்று சொல்வார். பால் மறுத்து விளையாடக்கூடிய சிறு பருவத்திலேயே வள்ளல் பெருமானுடைய உள்ளத்துல மயக்கமே கிடையாதாம். அந்த மயக்கத்தெல்லாம் தவிர்க்கக்கூடிய சிவாய நம என்ற அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஒளிப்பொருள் தான் இருந்ததாம். அதை அவர் பிற்காலத்துல உணர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லும் முகமாக அருள் விளக்க மாலை என்ற 100 பாடல்கள்ல அதுல ஒரு பாடல்ல சொல்றார், பால் மறுத்து விளையாடும் சிறு பருவத்திடையே பகரும் உலக இச்சை ஒன்றும் உளம்பதியாது மால் மறுத்து வயங்கும் திரு ஐந்தெழுத்தே என் உளம்பதித்த பதியே என்று இறைவனுடைய தனிப்பெரும் கருணையை நினைத்து வள்ளல் பெருமான் அற்புதமாக பாடுகின்றார். அப்படித்தான் இங்கே இடுக்கிய கைப்பிள்ளையா இருந்த அவரை ஒண்ணுமே தெரியாத பச்சை பிள்ளையா இருந்தவருக்கு எல்லாம் அது மாதிரி இருந்த அவருக்கு எல்லாஞ்சை வல்ல சித்தியை கொடுத்தாராம். முடுக்கிய அஞ்ஞான அந்தகாரம் எல்லாம் தவிர்த்து முத்தருளத்தே முளைத்த சுத்த பரஞ்சுடரே. முடுக்கிய
அஞ்ஞான அந்தகாரம், மனிதனிடத்துல அஞ்ஞான அந்தகாரம் அடிக்கடி வந்து அவனை முறுக்கி ஒரு வழியில செல்ல விடாம தடுத்து கொண்டே இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த முடுக்கிய அஞ்ஞான அந்தகாரம், அந்தகாரம்னா இருட்டு, முடிவே இல்லாத இருள் சிந்தனை, அவாவகளி மயக்க சிந்தனைகள், அதான் முடுக்கிய அஞ்ஞான அந்தகாரம். அப்படி அந்த முடுக்கிய அவாவகளி மயக்கமாகிய இருள் அந்தகாரத்தை எல்லாம் அடியோடு தவிர்த்து யாருக்கு இறைவன் அருள் செய்வார்னா முத்தர்களுக்குத்தான். முத்தர் உள்ளத்தே முளைத்த சுத்த பரஞ்சுடரே, இவருடைய உள்ளத்துல இருந்த அந்த அஞ்ஞானமாகிய அவாவகளி மயக்க அந்தகாரத்தை எல்லாம் இருட்டையெல்லாம் அடியோடு ஒழித்து இவருடைய உள்ளத்தையே முத்தர் உளமாக ஆக்கி அதுல முளைத்த சுத்த பரஞ்சுடராக விளங்கி கொண்டு இருக்கின்றாராம் அந்த அருட்பெருஞ்சோதி பரம்பொருள் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்படிப்பட்ட பரம்பொருள் அவருக்கு எப்படியெல்லாம் உதவியது என்று சொல்றார். கலங்க நீத்து உலகம் களிப்புற மெய்நெறி விளங்க என்னுள்ளே விளங்கு மெய்ப்பொருளே என்று சொல்றார். இந்த உலகத்தில் கலங்குதல், கலக்கம் அடைதல், துன்பம் அடைதல், கலங்கி போய் தவித்தல், இந்த மாதிரி உலக நிலைகளெல்லாம் இவருக்கு தவிர்த்து களிப்புன பேரின்பம் அடையும்படியாக இவருக்கு மெய்நெறியை காட்டி இவருடைய உள்ளத்திலே இருந்து விளங்குகின்றாராம் அந்த அருட்பெருஞ்சோதி ஆகிய மெய்ப்பொருள். அதான் கலங்க நீத்து உலகம் களிப்புற மெய்நெறி விளங்க என்னுள்ளே விளங்கு மெய்ப்பொருளே என்கின்றார். அப்புறம் சொல்றார், மூவிரு நிலையின் முடிநடு முடிமேல் ஓவர விளங்கும் ஒருமை மெய்ப்பொருளே. மூவிரு நிலை, மூவிருன்னா ஆறு நிலைகளை கடந்து, ஆறு ஆதாரம் கடந்து அதற்கு மேல் ஏழாதார நிராதாரத்துல முடிமேல் தலைமை நிலையத்துல இருந்து ஓவர எப்போதுமே குறைவில்லாம, ஓவருத என்றால் குறைவர, ஓவர விளங்கும் ஒருமை மெய்ப்பொருள், எப்போது நிறைவாக இருந்து ஒருமையோடு இவரும் அவரும் இறைநிலையும் இவர் நிலையும் ஒன்றாகவே விளங்கக்கூடிய அந்த ஒருமை நிலையில் இருந்து விளங்குகிறாராம். அதைத்தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் இந்த மாதம் மார்கழி மாதமாக நடந்து கொண்டிருக்கின்ற வேலையாகவும் இருக்கின்றது. இந்த மாதத்துல அதிகாலையில அண்டத்துல அமுத காற்று வியாபியமாக இருக்கிறது. காலை 3 மணியிலிருந்து சூரிய உதயம் வரைக்கும் அமுத காலம் இந்த அண்டத்திலே வீசி கொண்டு இருக்கிறது. அந்த காலம் அது தினசரி அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த மார்கழி மாதம் முழுதும் பகல்லே கூட அண்டத்துல அமுத காற்று வியாபியமாக இருக்கின்றது. அதனாலதான் இந்த மார்கழி மாதத்தை மார்கழி திங்கள் மதிநிறை நன்னாள் என்று பெரியோர்கள் சொல்றாங்க. அதனால அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதமாகிய நல்ல நாள்ல வள்ளல் பெருமான் சொல்றார், திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார். ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமைகள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகழ் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எளிமையுமாகி அன்றாகி அம்பலத்தே சித்தியாடல் செய்பதியே இருமையும் அளித்த என் அருட்பெருஞ்சோதி என் அரசே பள்ளி எழுந்து அருள்வாயே என்று சொல்றார். ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம்ன்றார். இந்த உலகமெல்லாம் ஒருமையில் ஓங்கிட வேண்டும் என்று சொல்கிறார். சண்டை சச்சரவு போர் பஞ்சம் பிணி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, நாட்டுக்கு நாடு சண்டை போட்டுக்கிட்டு அணு ஆயுதத்தை வைத்து கொண்டு உன்னை அழிப்பேன் என்னை அழிப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் செய்து கொண்டு இந்த அறிவியல் யுகத்துல பாருங்க, அறிவே இல்லாமல் மனிதன் போர் செய்து கொண்டு இருக்கின்றான். அந்த மாதிரி ஒருமையில்லாத ஒரு உயிர்களை அழித்து, அது மனித உயிர்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய அந்த அற்ப குணங்களெல்லாம் ஒழிய வேண்டும். அதற்கு மனிதன் ஒருமை உடையவனாக எல்லா உயிரையும் தம் உயிர் போல் பாவிக்கக்கூடிய, தன்னுடைய உயிருக்கு எவ்வளவு துன்பம் வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தானே அடுத்த உயிர்களுக்கும் என்று நினைக்காத அந்த தன்மையெல்லாம் ஒழிந்து மனிதன் எல்லா உயிரையும் தம் உயிர் போல் பாவிக்கக்கூடிய அந்த உணர்வை எப்போது பெறுகின்றானோ அப்போது அவனுக்கு ஒருமை உணர்வு உண்டாகின்றது. அப்பொழுதுதான் அவனுக்கு அதுதான் இறைநிலையாக இருக்கின்றது. இறைவன்னா எங்கோ இல்லை, எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பாவிக்கும் போது நம்ம இறைநிலையை அடைகிறோம். அது அல்லாத சமயத்திலெல்லாம் இறைநிலையிலிருந்து கீழிறங்கி மனித மிருகங்களாக மனிதன் ஒவ்வொருவர் அடித்து கொண்டும் பிடித்து கொண்டும்
அல்லல் படுவதை நாம் இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக இந்த விஞ்ஞான யுகத்தில் அப்படியெல்லாம் நடப்பதை நாம் பார்த்து அவலப்படுகின்றோம். ஆகையினால அந்த ஒருமையில் ஆகையினால இந்த உலகம் முழுவதும் ஒருமை ஓங்குதல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். அதனாலதான் ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக, எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம். எங்க பார்த்தாலும் சங்கநாதம் எழுப்பப்படுகிறதாம், அருள் ஜோதி சின்னங்கள் எல்லாம் பிடிக்கப்படுகிறது. எதற்கு என்றால் இந்த உலகத்துல எல்லாம் ஒருமையில் ஓங்கும், எல்லாரும் எல்லா வித்தியாசம் வர ஜாதி இனம் மொழி நாடு மனிதன் மற்ற உயிர்கள் என்ற பேதமெல்லாம் கடந்து எல்லா உயிரும் ஒன்றுதான் என்ற ஒருமையில் எல்லோரும் ஓங்குதல் வேண்டும் என்று அதிகாலை நேரத்துல சங்கநாதம் எழுப்பப்படுகிறதாம். அதான் ஓங்கார நாதம், அந்த ஓம் என்ற பிரணவ ஓசை எழுப்பப்படுகிறது. எதற்காக எழுப்பப்படுகிறது? அதனால்தான் நம்முடைய சமயத்தில் தான், நம்முடைய சைவத்தில் தான் சங்கநாதம் எல்லாம் எழுப்புவாங்க. அது ஓங்கார நாதமாக ஓம் என்ற பிரணவத்தின் வெளிப்பாடாக இந்த உலகமெல்லாம் ஒருமையில் ஓங்கி பேரின்பம் பெற வேண்டும் என்பதுதான் அந்த சங்கநாதத்தினுடைய தன்மையாக இருக்கின்றது. அப்புறம் சின்னங்கள் எல்லாம் பிடிக்கிறாங்க, பதாகைகள் அது இது எல்லாம் பிடிக்கிறாங்க. அதுவும் உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறெல்லாம் விலக அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் அந்த சின்னம் கொடுக்கிறார். உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மயில்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் அந்த மாதிரி வாசகங்கள் எல்லாம் சன்மார்க்க சங்கத்தார் கொடுத்து அதையெல்லாம் சின்னங்களாக பொறித்து கொண்டு வருக என்று சொல்கிறார். அதனால் அந்த மாதிரி சங்கநாதம் எழுப்பப்படுகிறது. இந்த மாதிரி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, என அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும், எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும், எல்லா உயிர்களின் வாட்டமும் போக்கி அருள் புரிதல் வேண்டும் என்ற அருமையான அந்த வள்ளல் பெருமானுடைய வாசகங்கள் எல்லாம் பொறித்து கொண்டு சன்மார்க்க சங்கத்தவர்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறார்களாம். மலைமலையா வந்துகிட்டே இருக்காங்களாம். அதான் ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக, எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமைகள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகள் பேசினர். எல்லோருமே பெருமை நிறைந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய பெருமையை பேசுறாங்களாம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய பெருமை என்றால் நித்திய வாழ்வு, மரணம் கிடையாது, உடம்பு அழியாது, அறிவு எப்போதுமே சச்சிதானந்தமா இருக்கும். அதே மாதிரி ஆத்மாவானது அது அழியாததான், எப்போதும் அது நித்தியமாக ஞான தேகமாக விளங்கி கொண்டே இருக்கும். அதை எல்லாரும் பெற வேண்டும். அதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய பெருமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமையை எனக்கு அளித்த இறைவனே என்று வள்ளல் பெருமானும் பாடுகிறார். ஆறாலும் அறிந்து கொளற்கரிய அரிய பெரும் பொருளே, அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே, காராலும், காருன்னா ஆகாயம், காராலும் கனலாலும்னா நெருப்பாலும், காற்றாலும், ககன கலைகளாலும், வானியல் கலைகள் எதனாலையும், கதிராதியாலும், கதிர்கள் எதனாலையும், கடலாலும், கடல் சூழ் பாராலும், படையாலும், பிறவாலும் தடுக்கப்படுதலில்லா தனி வடிவம் எனக்கு அளித்த பதியே. பாருங்க, வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய தனிப்பெரும் வடிவம் இதுதான். உலகம் இன்னும் இதெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் எப்படி சொல்றார் பாருங்க, ஆறாலும் அறிந்து கொளற்கு அரிய பெரும் பொருளே, அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே. இறைவனை அப்படி போற்றி புகழ்கிறார். எதற்காக? காராலும் கனலாலும் காற்றாலும் ககன கலையாலும், அதாவது வான் அணுக்கலையினாலும் சரி, கதிராதிகளாலும், கடலாலும், கடல் சூழ் பாராலும், படையாலும், படைக்கலங்களாலும், பிறவாலும் தடுக்கப்படுதலில்லா தனி வடிவம் எனக்களித்த பதியை. இப்படி எதனாலும் அழியாத தனி வடிவத்தை வள்ளல் பெருமானுக்கு, சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் அந்த வள்ளல் பெருமானுக்கு இறைவன் அளித்திருக்கின்றாராம். அதை அளித்த என்னுடைய பதியே என்று பாடுகிறார். சீராலும் குணத்தாலும் சிறந்தவர் சேர் ஞான சித்திபுரத் அமுதே, சீர் நிறைந்தவர்களாலும் குணம் நிறைந்தவர்களாலும் சிறந்தவர்களாலும் சேர்ந்து போற்றக்கூடிய வடலூர் ஞான சித்திபுரம், அங்கே விளங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியாகிய அமுதே, என் நித்திரை தீர்ந்ததுவே. நித்திரை தீர்ந்ததுன்னா மரணம் ஒளிந்து போச்சுன்னு அர்த்தம். வள்ளல் பெருமானுக்கு
நித்திரை தீர்ந்தது, மரணம் அழிந்து போனது, ஒழிந்து போனது என்று அவர் அற்புதமாக பாடுகின்றார். அது மட்டுமல்ல, ஆதி அந்தம் தோற்றாத அரும்பெரும் ஜோதியனே, அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே, ஓதி எந்த வகையாலும் உணர்ந்து கொள்ளற்கு அரிதாய் உள்ளபடி இயற்கையிலே உள்ள ஒரு பொருளே. இறைவனை யாரும் படித்து தெரிந்து உணர முடியாது. இயற்கையிலே உள்ளபடி அவர் மயமா இருந்து உணர்ந்தால்தான் உணர முடியும். அவரே இருந்துதான் நமக்கு உள்ளே இருந்து உணர்த்துகிறார். நாம இருந்து உணரணும். அப்படி உணர்ந்தால்தான் உணர முடியும். அதைத்தான் ஓதி எந்த வகையாலும் உணர்ந்து கொள்ளற்கு அரிதாய் உள்ளபடி இயற்கையிலே உள்ள ஒரு பொருளே. ஊதியம் தந்து என ஆட்கொண்டு உள்ளிடத்தும் புறத்தும் ஓவாமல் விளங்குகின்ற உடையவனை. இவருக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து, ஊதியம்னா எல்லா வசதியும், வேண்டியாங்கு வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்று திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றார். அது மாதிரி வேண்டுதல் வேண்டாம இல்லாம என்னென்ன வேண்டுமோ எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஊதியம் தந்து என ஆட்கொண்டு உள்ளிடத்தும் புறத்தும் ஓவாமல் விளங்குகின்ற உடையவனே. அப்படி எப்போதுமே விளங்கி கொண்டு இருக்கின்றான், விட்டு பிரிந்ததே இல்லையா. இந்த சாதி இந்த மதம் எனும் வாய்ச்சலக்கை எல்லாம் தவிர்த்த சத்தியனே உண்கின்றேன் சத்திய தெல்லமுதே. வள்ளலாருடைய வாசகம் இதெல்லாம் பொன்னெழுத்தாக தமிழ்நாடு எங்கும் பொறித்து வைக்கக்கூடியது. சும்மா எழுதி போட்டால் பிரயோஜனம்ல, அதை கடைபிடிக்கணும். ஜாதி சலுகையெல்லாம் ஒழிதல் வேண்டும். அதனால இந்த சாதி இந்த மதம் எனும் வாய் சழக்கையெல்லாம் தவிர்த்த சத்தியனே என்று சொல்ல. இந்த சாதி இந்த மதம் எனும் வாய் சழக்கையெல்லாம் தவிர்த்த சத்தியனே. இறைவன் இவரை இப்ப சொல்லிட்டாராம், நீ இந்த சாதி இந்த மதம் என்னும் அந்த குற்றம் குறைகள்ல இருந்தெல்லாம் நீ விலகி வந்து விட்டாய், சத்திய பொருளாகி என்னையே அடைந்து விட்டாய். அதனால நீ சத்திய அமுதத்தை உண்கின்றாய், நீ சத்திய தெல்லமுது மயமாக வாழ்வாயாக என்று அற்புதமாக இந்த சாதி இந்த மதம் எனும் வாய்ச்சலக்கையெல்லாம் தவிர்த்த சத்தியனே உண்கின்றேன் சத்திய தெல்லமுதே என்று அற்புதமாக இந்த பாடல்ல பாடி கொடுக்கிற வள்ளல் பெருமான் பெற்ற அந்த அற்புதமான 3 தேக சித்திகள். இப்பொழுது பார்த்தாக்க சாதாரண மனிதனுக்கு புறத்துல உடம்பு இருக்கிறது. இது தூல தேகம், உருவ உடம்பாக இருக்கிறது. இந்த உருவ உடம்புக்குள்ள அறிவு உணர்வு, உடல் உணர்வாக அறிவு உணர்வாக சூக்கும தேகம் என்னும் அருவுருவ உடம்பு இருக்கின்றது. இது ஓரளவு நம்மால் உணர முடிகின்றது. அதே அருவுருவம் என்றால் உணரலாம், கையில வெளியில எடுத்து காட்ட முடியாது. உருவ உடம்பு தொட்டு பார்க்கலாம். இந்த 2 உடம்புக்கும் காரணமா அருவ உடம்பு என்ற ஒரு உடம்பு அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதற்கு பேரு தான் ஆத்மா, அருவ நிலை. அதனாலதான் மாணிக்க வாசகர் ஆவுடையார் கோயில், தேவகோட்டை அறந்தாங்கி பக்கத்துல ஆவுடையார் கோயில் என்ற ஒரு அற்புதமான திருக்கோயிலை சமைத்திருக்கிறார். அங்கே இறைவனை அவர் அருவமாகத்தான் படைத்து காட்டியிருக்கின்றார். அதனாலதான் அந்த ஆவுடையார் கோயில்ல அது திருப்பெருந்துறை என்று அவர் பெயர் வைத்தார். பிற்காலத்தில் அது ஆவுடையார் கோயில் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அங்கே இறைவன் அருவமாக இருக்கிறார். அந்த லிங்கம் கிடையாது, வெறும் ஆவுடை மட்டும்தான் இருக்கிறது. இறைவன் அங்கே அருவமாக ஆன்மநாதராக எழுந்தருளி இருக்கிறார். எப்படி நம்முடைய மூளை நடுத்தலம் உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே புருவினர் உட்பாகத்தில் விளங்கக்கூடிய முகுளம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார மூளை எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அந்த சிவலிங்கம் ஆவிடை மட்டும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. மேலே அருவமாக இறைவன் எழுந்தருளி இருக்கிறார். அது மாதிரிதான் நம்முடைய புருவ மத்திக்கு நேர இறைவன் அருவமாக அருவுருவமாக அறிவு உணர்வாக ஞான தேகமாக ஒளி வடிவாக எழுந்தருளி இருக்கின்றார். அதனால்தான் நம்முடைய ஞானிகள் எல்லாரும் புருவ மத்திய நாட்டத்தை பெற சொன்னார்கள். வள்ளல் பெருமானும் சிறப்பில் சிறப்பாக புருவ மத்திய நாட்டத்தை எப்போதும் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எப்போதும் நம்முடைய கரணத்தை, அதாவது மனத்தை புருவ மத்தியிலே செலுத்தி பழகுதல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இந்த மனித குலத்திற்கு அற்புத உபதேசங்களை சொல்லி இருக்கின்றார். அதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய திருமூல தேவநாயனாரும் சொல்லியிருக்கிறார். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் என்று சொல்றார். நெற்றிக்கு நேர புருவத்திட நீங்க உத்து பார்த்து பழகுங்க, அங்க ஒரு ஒளி மந்திரமாக ஒளி கோயில் ஒன்று தெரியும். அதுதான் பற்றுக்கு பற்றாய் இறைவன் இருந்திடும் சிற்றம்பலம் என்று நான் சேர்ந்து கொண்டேனே என்று சொல்ல. அதனால் அதை பார்த்து பழகி
அதனோடு சார்ந்து அதன் மயம் அந்த பாவனை முற்றி பாவனை கடந்து அதுவாகவே இருந்து அதுவாகவே விளங்குங்கள். அதுதான் திருச்சிற்றம்பலம் என்ற அந்த சொல்லுக்குரிய பொருள். அதனால அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்று திருமூல தேவநாயனார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளையெல்லாம் அழைத்து விட்டார். ஏனென்றால் 8000 ஆண்டுகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல் வீதம் 8000 பாடல்களை பாடியவர் திருமூலர் திருமந்திரம். ஆனால் கிடைத்திருக்கிறது 3000 மந்திரம் தான் கிடைத்திருக்கிறது என்று சொல்கின்றார்கள். வள்ளல் பெருமான் திருமூலர் திருமந்திரம் 8000 என்று சொல்கின்றார். இன்னும் 5000 மந்திரங்கள் கிடைக்கவில்லை. அது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, நமக்கு திருவருட்பா கிடைத்திருக்கு. அதில் திருமந்திரத்தினுடைய எல்லா அனுபவங்களும் திருவாசகம், தேவாரம், திருப்புகழ் மற்றும் இதுவரைக்கும் வந்த 12 திருமுறை அனுபவங்களும் அதற்கு மேற்பட்ட உடம்போடு மனிதன் வாழக்கூடிய மரணமில்லா பெருவாலும் திருவருட்பாவிலே மிகவும் வெற்றிகரமாக பேசப்படுகின்றது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தன்மை, அந்த அருட்பெருஞ்சோதியாகிய பரம்பொருளினுடைய மெய்ப்பொருளுடைய தன்மை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் மெய்ப்பொருள் என்ற அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டோம். ஆகையினால எழுநிலை மிசையே இன்புருவாகி வலுநிலை நீக்கி வயங்கு மெய்ப்பொருளே 7 நிலைகளையும் கடந்து இன்பமயமாக இன்ப உருவாக இறைவன் நமக்குள்ளே இருந்து ஒளிர்கின்றார். அப்படி ஒளிரும் பொழுது வழுக்கு நிலைகள், தேவையற்ற நிலைகள் எல்லாம் அடியோடு நீக்கி நமக்கு மெய்ப்பொருளாகவே நமக்குள்ளே இருந்து விளங்குகிறார். இறைவன் எங்கும் நிரம்பி இருந்தால் நமக்குள் இறைவனை கண்டு அனுபவித்து வாழ வேண்டும். அதுதான் நம் நாட்டு தமிழ் ஞான சித்தர்களுடைய அடியார்களுடைய வாழ்க்கை வழக்கமாக இருக்கின்றது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அக அனுபவத்திற்காகத்தான் புறத்தை பயன்படுத்த வேண்டும். புறத்திலே அலைந்து கொண்டு தெரியக்கூடாது. அதனால இந்த காலத்தில் எல்லாருமே புற கோயில்களையே தேடி அலைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அக அனுபவமே சிறிதும் இல்லை. அதனால்தான் சமயத்தினுடைய அனுபவத்தை பெறாதனால் சமயவாதிகள்லாம் பொய்த்து போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். அதனால சமய அனுபவங்கள்லாம் அனுபவத்தில் வர வேண்டுமென்றால் அக அனுபவம் வேண்டும். புற கோயில்களுக்கு சென்று தரிசிப்பதோடு அந்த புற கோயிலுடைய தன்மை நம்முடைய அக அனுபவமாக நம்முடைய சிறநடு தலத்திலிருந்து ஒளிர்கின்றது. அந்த மூர்த்தியும் ஸ்தலமும் அந்த தீர்த்தமும் எல்லாம் நம்முடைய சிறநடு தலத்திலிருந்து உள்ளொளியாக அருட்பெருஞ்சோதி அமுதமாக வெளிப்படுகிறது, அமுத கதிராக ஒளி வீசுகிறது என்பதை உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அப்படி கற்றுக்கொள்வதுதான் சாகாத கல்வி என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அதனால நவநிலை மிசையே நடுவுறு நடுவே சிவமயமாகி திகழ்ந்த மெய்ப்பொருளே. நவநிலைகள் நம்ம இடத்துல இருக்கின்றது. அண்டத்துல 4 நிலைகள், பிண்டத்தில் 4 நிலைகள், அதை 8ஐயும் ஒரு சேர உணர்வதாகி 9வது நிலை ஒன்று நம்முடைய மெய் அறிவாக விளங்குகிறது. இப்போ அண்டத்துல பார்த்தீங்கன்னா அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்ற 4 நிலைகளும், அதே மாதிரி நம்முடைய பிண்ட தேகத்துல இந்திரியங்கள், புலன்கள், கரணம், அதான் மனோகரணம், மனோ உள்ளமாகிய மனோகரண நிலை, இந்திரியம், கரணம், அதற்கடுத்து ஜீவனாகிய உயிர்நிலை, அதற்கடுத்து ஆன்மாவாகிய அருவ நிலை. இந்த 4 நிலை இருக்கிறது. இப்படி நம்முடைய மனித தேகத்துல அருவமாக அந்த 4 நிலைகளும், உருவமாக புற அண்டத்துல அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் என்ற 4 நிலைகளும், இப்படி 8 நிலைகள்ல இறைவனுடைய செயல்பாடு காரிய காரணமா இயங்கி கொண்டே இருக்கிறது. அந்த காரிய காரணத்தை உணரக்கூடியதாக நமக்கு புருவ மத்தியிலிருந்து அருள் அறிவாக இறைவன் வெளிப்படுகின்றார். அதுதான் 9வது நிலை. அந்த அருள் அறிவாகிய 7வது அறிவாகிய 9வது நிலையை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் அப்படி 9 நிலையில் இறைவன் விளங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து 9வது நிலை மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான நிலையாக இருக்கிறது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொண்டு அந்த நிலைக்கு வர வேண்டி இருக்கின்றது. ஆகையினால அப்படிப்பட்ட அருள் நிலையை பெறுவதற்காகத்தான் இந்த மெய்ப்பொருளை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். அடுத்தது ஏகாதச நிலை யாதது நடுவே ஏகாதனமிசை இருந்த மெய்ப்பொருளே. ஏகாதச நிலை என்றால் ஒன்றாக, ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, அப்படின்னா 11வது நிலை. ஏகாதச நிலை யாதது நடுவே ஏகாதனமிசை இருந்த மெய்ப்பொருளே. 11வது நிலை. 10 என்பது நமது ஆன்மாவை குறிக்கும்.
ஒன்று என்பது இறைவனை குறிக்கும். 10ஆகிய நம்மாகிய ஆன்மாவில் ஒன்றாகிய இறைவன் பதிந்தே இருக்கிறார். அதான் ஏகாதச நிலை. அதனாலதான் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் என்று வைஷ்ணவத்தில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஏகாதசி விரதம்னா சாப்பிடாம இருக்கிறதில்ல. சுத்த சன்மார்க்கத்தில் அளவாக உணர்வு சத்துவ குணமுடைய ஆகாரங்களை அளவாக ஏற்று புருவ மத்தியில் இருந்து நாம் உபவசிக்க வேண்டும். புருவ மத்தியிலிருந்து அங்கிருந்து இருந்து வாழ கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதுக்கு பேர் தான் உபவாசம். வைத்த பட்டினியா போட்டு கடை பட்டினியா கிடக்கக்கூடாது என்பது சுத்த சன்மார்க்கம். ஏன்னா ஜீவகாருண்யம் இல்லாத நெறிகள் தான் உடலை வருத்தி கொண்டு உருண்டு கொடுக்கறது, பிறண்டு கொடுக்கறது, நெருப்பில் நடக்கிறது, அந்த என்னது அழகு குத்தி கொள்வது, இன்னும் என்னென்ன உடலை ரொம்ப வருத்தி தவம் செய்யக்கூடாது. அது அசுர தவம் என்று சொல்லப்படுகிறது. அரக்கர்கள் தான் அந்த மாதிரி அசுர தவங்களை செய்வார்கள். மனிதர்கள் சுரர்கள். அவர்கள் அன்புமயமா இருந்து அருள்மயமா இருந்து அருள் பெற வேண்டும். அதுதான் மனிதனுடைய தவமா இருக்கிறது. அதனாலதான் மனிதனுக்கு சுரர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால அசுர தவங்கள்லாம் நாம் செய்ய தேவையில்லை என்பது சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய வழிபாடாக இருக்கிறது. ஆகையினால அளவான சத்துவ குண ஆகாரங்களை அளவாக ஏற்று இறைவனை புருவ மத்தியில் சிந்தித்து தியானித்து நம்முடைய உணர்வு நிலை அங்கிருந்து செயல்படுவதாக பாவித்து வருதலே உபவாசம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உபவாசத்தை, அந்த ஏகாதச நிலை, அதனிடையே ஏகாதனமிச இருந்த மெய்ப்பொருளே என்று அந்த உபவாசத்தை, உபவாசம் என்றால் அதுதான், அந்த நிலையை எல்லோரும் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதனால திரையோதச நிலை சிவவெளி நடுவே வரையோ தருசுக வாழ்க்கை மெய்ப்பொருளே. திரையோதச நிலை என்பது சைவத்திலே சிறப்பாக சொல்லப்படுவது. அது 13. திரையோதசம் என்பது 13வது நிலை. அதுதான் அமாவாசையிலிருந்து 13 நிலை கடந்து 14வது நாள் அன்றைக்கு பௌர்ணமி வருவதற்கு அந்த 15 எல்லாமே சேர்ந்து விடும். அது 16வது நாள் அந்த பௌர்ணமி கிடைக்கும். அது மாதிரி 13 நிலைகளை மனிதன் கடக்க வேண்டும். இறை அனுபவம் பெறுவதற்கு மனிதன் 13 நிலையில் 6 ஆதாரங்கள்ல 12 நிலைகளை அதையும் கடந்து 13வது நிலையில இறைவனும் நாம ஒன்றிய நிலையிலிருந்து 14, 15 கடந்து 16வது சுத்த தேக பிரணவ தேகம் பெற்று எப்போதுமே மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் 16ம் பெற்று பெருவாழ்வு என்று சொல்வது. மனிதன் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற 3 தேகம் பெற்று திரியோதச நிலையும் சேரும் பொழுது, திரியோதச நிலை என்பது 13, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்பது 3. இது 3 சேரும் பொழுது 16ம் பெற்ற அந்த முழுமதி போல எப்போதுமே அண்டத்தில் இருக்க முழுமதி கூட வளர்ந்து தேயும். ஆனால் இறைவனுடைய அருளால் பெறக்கூடிய அருள்மதியானது எப்போதுமே தேய்வதும் கிடையாது, வளர்வதும் கிடையாது. அதான் அருள்மதியாக நம்முடைய அகத்திலிருந்து விளங்கி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையை பெற வேண்டும். அதுதான் ஒவ்வொரு ஆதாரங்களிலும் அக அணுவம் புற அணுவம் என்று 2 அணுவங்களாக 12 அணுவங்கள் கிடைக்கின்றன. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றார். பூதநிலை, பிரகிருதி நிலை, கரண நிலை, மோகினி நிலை, அசுத்த மாயா நிலை, சுத்த மாயா நிலை, அசுத்த மகா மாயா நிலை, சுத்த மகா மாயா நிலை, சர்வ மகா மாயா நிலை, பரிக்கிரக நிலை, குண்டலி நிலை, பிரணவ நிலை, பரிக்கிரக நிலை என்று இப்படி 12 நிலைகள் இருக்கின்றன. இந்த 12 நிலைகளையும் கடந்து 13வது திரியோதச சார்ந்த நிலையில் இருந்து மனிதன் வாழ வேண்டும். அதனால்தான் பார்த்தீங்கன்னா மதுரையம்பதிக்கு துவாதச அந்த பதி என்று மதுரைக்கு பெயர். 12 நிலைகளை கடந்த 13வது அனுபவம் தரக்கூடிய திருப்பதி மதுரை அருள்மிகு அங்கையர்கண்ணி அம்மை சமேத அருள்மிகு சொக்கநாத பெருமான் விளங்கக்கூடிய திருத்தலம். அது வடமொழியில் சொல்லும்போது ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. துவாதச அந்த பதி என்று மதுரைக்கு பெயர். அது மாதிரி சீர்காழிக்கு அது மாதிரி 12 பெயர்கள் இருக்கும். சீர்காழிக்கு பார்த்தீங்கன்னா 12 பெயர். காளி, சம்பை, கழுமலம், கொச்சைவயம், தோணிபுரம், பிரம்மபுரம், இப்படி அதுக்கு 12 பெயர்கள் இருக்கின்றன சீர்காழிக்கு. அப்படி ஒவ்வொரு சிவாலயங்களுக்கும் நம்முடைய முன்னோர்கள் தத்துவார்த்தமாக 12 பெயர்கள் 12 நிலைகளெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதனால 12 என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு எண்ணாக இருக்கின்றது.
அது நமக்கு பேரின்ப சித்தி அனுபவத்தை தரக்கூடிய நிலையாக இருக்கின்றது என்பதை நாம் இதன் மூலமாக திரையோதச நிலை சிவவெளி நடுவே அங்கேதான் அந்த 13 கடந்த பொழுதும் சிவவெளி அனுபவம் நமக்கு கிடைக்கின்றது. அது வரையோதர் சொல்ல முடியாத சுக வாழ்க்கை மெய்ப்பொருளாக இறைவன் அங்கிருந்து நமக்கு அருள் செய்கின்றான். திரையோதச நிலை சிவவெளி நடுவே வரையோதரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே என்று சொல்கின்றார். மனாதிகள் பொருந்தா வானடு வானாய் அனாதி உண்மையாய் அமர்ந்த மெய்ப்பொருளே. இறைவன் எப்படி மெய்ப்பொருளா விளங்குறாருன்னா, மன ஆதிகளால் மனத்தினால இறைவனை உணர முடியாது. அதனாலதான் வள்ளலார் இன்னொரு இடத்துல சொல்றார், உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தோங்கு அருட்பெருஞ்சோதி. உரை மனம், இந்த மனம் சதா அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். மனம் அடங்கி சுத்த மனமாக அருள் ஒளியாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் இறை அனுபவம் அவனுக்கு சித்திக்கும். அதனால சுத்த மனத்தை எல்லோரும் பெற வேண்டும். சுத்த மனம் என்பது அவா வெகுளி மயக்கம் இல்லாமல் நினைப்பு மரப்பற்ற ஒன்றாக நிவாத தீபம் போல எப்போதும் ஜொலித்து கொண்டே இருக்கக்கூடிய அமைதியும் மௌனமாக விளங்கி கொண்டே இருப்பதாக இருக்கும் என்பதை எல்லோரும் கொள்ளுதல் வேண்டும். அதைத்தான் இங்கே மனாதிகள் பொருந்தா வானடு வானாய் அனாதி உண்மைதான் அமர்ந்த மெய்ப்பொருள். அனாதியாக முதலும் முடிவும் இல்லாம தானே தோன்றிய தானே முளைத்த சுடராக ஆதி அந்தமில்லாத அரும்பெருஞ்சோதியாக இறைவன் விளங்கி கொண்டே இருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய பரம்பொருள், அந்த மெய்ப்பொருள் தான் என்னுள் இருந்து விளங்குகிறது. அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருந்து விளங்குகிறது. அந்த மெய்ப்பொருளை பிடித்து கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள் என்று மனாதிகள் பொருந்தா வானடு வானாய் அனாதி உண்மையாய் அமர்ந்த மெய்ப்பொருளே என்று இறைவனை போற்றுகிறார் வள்ளல் பெருமான். அருவினில் அருவாய் அருவரு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பரம்பொருளே. இந்த உருவத்துக்குள்ள அருவமாக இறைவன் அருவினுக்குள் அருவமாக இருக்கானா, உருவினுக்குள் உருவாக விளங்குகிறானா. அப்படி அந்த பரம்பொருள் விளங்கி கொண்டு இருக்கிறது. அருவினில் அருவாய் அருவரு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பரம்பொருளே. அழகிலா சித்தாய் அதில்லை அதுவாய் உலகெல்லாம் விளங்கும் ஒரு தனி பொருளே. அழக சொல்லி காட்ட முடியாத மெய்ஞான சித்திகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக உலகமெங்கும் நிறைந்து விளங்குகின்றது அந்த ஒப்பற்ற தனிப்பொருள் என்று சொல்லப்படுகின்றது. பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையில் விளங்கும் ஒரு தனி பொருள். எல்லா பொருளுக்கும் பொருளாகியும் விளங்கக்கூடிய பொருளாயும் நம்முடைய ஒருமையிலிருந்து விளங்குகின்ற தனிப்பொருளாக அந்த இறை பரம்பொருள் விளங்குகிறது என்று சொல்றார். அது மட்டுமல்ல, ஆடுரு சித்திகள் 64 கோடி விளங்க உளவு மெய்ப்பொருளே என்று சொல்கின்றார். சித்துக்கள் ஆடுரு சித்திகள் 64 கோடி என்ற 64 × 7 × கோடி பெருக்கிக்கிற வேண்டியது. 64 × 7 × கோடி பெருக்கணும்னா எத்தனை கோடி? அவ்வளவு சித்து செயல்கள் இருக்கின்றனவா, அத்தனையும் இவருக்கு மெய்ப்பொருளாக கொடுத்து விட்டாராம். ஆடுரு சித்திகள் 64 கோடியும் விளங்க குளவு மெய்ப்பொருளை. இவ்வளவு சித்திகள் விளங்க இறைவன் இந்த அண்டாண்டங்களை இந்த உலகத்தை இயக்கி கொண்டே இருக்கின்றார். அதனால 6 என்பது 6 ஆதாரம் கடந்தது. அதான் ஆடொரு சித்திகள் 64 என்பது மனம் வாக்கு காயம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற 4ஆக இருக்கின்றது. அதை கடந்து கோடி என்பது நிராதாரம். அதான் கோடிக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு பின்னாடி 7 சைவர் வரும். 7 சைவர் போட்டாதான் 8ஆவதாக 1 நிற்கும் பொழுதுதான் 1 முன்னாடியே நிற்கணும். அதுக்கடுத்து 7 சைவர் பின்னாடி இருக்கணும். அப்பொழுதுதான் அது ஒரு கோடி என்ற எண்ணை குறிப்பதாக இருக்கிறது. இல்லைன்னா 1 இல்லைன்னா 7மே பூஜ்ஜியமாக இருக்கு. இப்போ மனிதர்கள் எல்லாருமே 7 ஆதாரங்கள் 6 ஆதாரங்கள் 7 ஆதாரங்கள் உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒன்றாகி இறைவனை பற்றாதனால எல்லாமே பூஜ்ஜியமாக இருந்து அற்ப பிழைப்புள்ள அற்ப சந்தோஷங்கள் பட்டு அற்ப சுகதுக்கங்களில் கிடந்து அல்லல் பட்டு ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விடுகின்றார்கள். அதனால ஒன்றாகிய பரம்பொருளை பெற்று கொண்டானால் இவர்கள் கோடீஸ்வரர்களாக, ஒவ்வொரு மனிதனும் கோடீஸ்வரனாக வாழ தலைப்பட்டு விடுவாங்க. அதனாலதான் தனுஷ்கோடி என்ற ஒரு திருத்தலத்தை நம்முடைய முன்னோர்கள் உண்டாக்கி வைத்தார்கள். தனுசுனா இந்த உடம்பு, இந்த உடம்புல கோடியை காட்டக்கூடியது சிறநடு தலம்.
உச்சிக்குழி. அங்கேதான் இறைவன் ஒன்றாகிய இறைவன் இருக்கிறார். அவரு கீழே 7 நிராதாரங்கள், 7 பூஜ்ஜியம் போல ஆதாரங்கள் இருக்கின்றன. அதனால தனுஷ்கோடி என்பது நம்முடைய அக அனுபவத்தை சுட்டுவதாக அமைந்திருக்கிறது என்று எங்களுடைய குருநாதர் திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்த பெருமான் அவர்கள் அரிய விளக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தார்கள். அதனால அந்த தனுஷ்கோடி என்பது புறத்தில் அதை ஒரு திருத்தலமாக ஆக்கி வைத்தார்கள். அதனால அங்க போய் இதெல்லாம் செய்தாக அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம இந்த தேகத்தில் பெற வேண்டும். தேகத்தில் நான் ஜீவகாரணியம் உடையவராக இருந்து எல்லா உயிரையும் தம்முயிர் போல் போற்றி பணிந்து ஆறுயிர் பணி செய்து கொண்டு இறைநிலையை உணர்ந்து, இறைநிலை என்பது சத்தியம், உண்மைதான் இறைநிலை. அதனால் அந்த உண்மையை கடைபிடித்து நமக்குள் இருக்க அந்த ஒளி நிலையை கண்டு அந்த நிலையிலிருந்து தயவோடு ஒழுக்கத்தோடு இந்த உலகத்தில் ஆறுயிர் பணி செய்து கொண்டு வாழும்போது அந்த தனுஷ்கோடியாகிய அந்த கோடீஸ்வர அனுபவம் நமக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும். மற்றபடி உலகத்தில் இருக்க கோடீஸ்வரர்கள்லாம் எல்லா கோடி கோடி லட்ச லட்சம் பொருள்களெல்லாம் விட்டு விட்டு இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போய்விட்டார்கள். எத்தனை மன்னர்கள் இந்த மண்ணை ஆண்டு இருப்பார்கள், எத்தனை பெரும் தனவான்கள் செல்வந்தர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனார்கள். இப்ப இருக்கிறவங்களும் அப்படித்தான், இறைநிலையை பெறாவிட்டால் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். வருங்காலத்திலே அப்படித்தான். வருகின்றவர்களும் அந்த ஒன்றாகிய கோடீஸ்வரனை அறிந்து கோடீஸ்வரராக வாழ புற கோடீஸ்வரர் அல்ல, அருள்மிக்க கோடீஸ்வரர்களாக வாழும் பொழுதும் அவர்கள் எப்போதும் இறை அனுபவத்தோடு வள்ளல் பெருமான் போல வாழ்ந்து கொண்டே, வள்ளல் பெருமான் ஒருவர் தான் இன்றைக்கு உண்மையிலேயே கோடீஸ்வரராக இருந்து சுத்த தேகம், பிரண தேகம், ஞான தேகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகையினால ஆட்டுரு கூட்டுரு சித்திகள் கோடி பல்கோடியும் ஆட்டுற விளங்கும் அரும்பெரும் பொருளே. அது மாதிரி கோடி கோடி சித்திகள் எல்லாம் எல்லாத்தையும் ஆட்டுவிக்கின்ற அரும்பெரும் பொருளாக இறைவன் விளங்குகின்றார். அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பிரிவர விளக்கும் பெருந்தனி பொருளே என்று சொல்கிறார். அறிவுறு சித்தி, அறிவுல எவ்வளவு ஆற்றல், ஒவ்வொரு மனிதனிடத்தையும் எவ்வளவு விதவிதமான அறிவுகள்லாம் விளங்கி கொண்டு இருக்கின்றன. அதை விட மெய்ஞானியிடத்தில் விளங்கக்கூடிய அருள் அறிவுதான் சிறந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அருள் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் பொழுது, அப்படிப்பட்ட அருள் அறிவை பெற்றுக்கொள்ளும் பொழுது அனந்த கோடி சித்திகள் எல்லாம் விளங்குகிறதாம். அந்த அனந்த கோடி சித்திகளையும் அந்த ஒன்றாகி ஒப்பற்ற பரம்பொருளாகி அருட்பெருஞ்சோதி இறைவனே நம்முள் இருந்து அதை நமக்கு காட்டி கொடுக்கின்றார் என்று சொல்றார். வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்தல் அரும்பெரும் பொருளே. வீடுகள் எல்லாம் புற வீடுகளா இருந்தாலும் சரி, ஆன்மாவாகிய வீடா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளும் இருந்து அந்த இறைவன் ஒவ்வொருவரும் இயக்கி கொண்டே இருக்கிறான். அதற்கு இயக்குகின்ற நியதிக்கு பேர் விதி என்று சொல்லப்படுகிறது. மனிதன் அருள் வயப்பட்டு வாழ்ந்து வந்தானால் அவனுக்கு எல்லா நன்மையும் கிடைக்க ஆரம்பித்துவிடும், மரணம் ஒளிந்து போய்விடும். உடம்போடு வாழக்கூடிய சுத்த தேகம், அறிவு பிரணவ தேகமாக, ஆத்மாவாகிய அருவ தேகம் ஞான தேகமாக எப்போதும் பெற்று வள்ளல் பெருமானை போல வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அதனால் அப்படிப்பட்ட ஆடல் செய்தலும் அரும்பெரும் பொருளே என்று இறைவனை வள்ளல் பெருமான் போற்றுகின்றார். அதனால பற்றுகள் எல்லாம் பதினறி விளங்க உற்றருள் ஆடல் செய் ஒரு தனி பொருளே என்று சொல்றார். உலகத்துல எல்லா பற்றுகளும் எதற்காக இருக்கிறது என்றால் இறைவனுடைய பதிநெறியை உணர்ந்து, இறைவனுடைய தனித்தலைமை தன்மையை உணர்ந்து அந்த நெறி நின்று வாழ்வதற்காகத்தான், அருள் வாழ்வதற்காகத்தான் இறைவன் உலகத்துல தாய் தந்தையர் மனைவி மக்கள் சொத்து சுகம் வாழ்க்கை வசதி பட்டம் பதவி உத்தியோகம் வாழ்க்கை வசதிகள் எல்லாமே இறை அருளை பெறுவதற்காகத்தான் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு மனிதனும் அந்த அருள் நிலை நின்று வாழ பழகி கொள்ளுதல் வேண்டும் என்று இந்த பொருளே என்ற தலைப்பில் அற்புதமாக வள்ளல் பெருமான் பாடி கொடுத்திருக்கின்றார். அதனால இப்படிப்பட்ட அந்த அருள் பரம்பொருளை அறிந்து எல்லோருமே சிவநிலை தெரிந்து மெய்ப்பொருளாகிய பரம்பொருளை கண்டு வாழ வர வேண்டும். அப்படி வாழ்வதற்காகத்தான் இந்த அதிகாலையாகிய மார்கழி மாதத்துல நாம அதிகாலையில் எழுந்து இறை அருளை பெறக்கூடிய காலத்தை நம்முடைய முன்னோர்கள் ஆக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதனாலதான் ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமைகள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகள் பேசின பெரியவர் சூழ்ந்தார் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். பெருமைகள் சமரச சுத்த சன்மார்க்கத்துல தான் எல்லா உயிரையும் எந்த ஜாதி இனம் மொழி சமயம் சம்பிரதாயம் நாடு அது இதுன்னு எந்த பிரிவினையும் இல்லாமல் எல்லா உயிரும் எல்லா மனிதரும் நம்மவர்களே, எல்லா உயிர்கள் நம்ம உயிர்களே என்று அன்போடு தயவோடு அரவணைத்து
அவைகளுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்து கொண்டு ஆன்ம நேயத்தோடு வாழக்கூடிய ஒப்பற்ற சுத்த சன்மார்க்க பெருமைதான் இந்த பாரத புண்ணிய பெருநாடு சிவயோக பூமியாகிய பரதகண்டமாய் இந்த பாரத புண்ணிய பெருநாட்டில் இருக்கக்கூடிய அருள் தமிழ் விளங்கக்கூடிய அருட்பா தமிழ் விளங்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலே தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் எனும் சிதம்பரம் ராமலிங்க பெருமானுடைய அந்த தனிப்பெரும் தயவு தவத்தினாலே தான் இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பிரகடனம் செய்யப்பட்டு இருக்கின்றது. எந்த பிரிவினையும் இல்லாமல் எல்லா மனிதர்களும் எல்லா உயிர்களும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒருமை வாழ்வு, அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கத்தின் பெருமை மிகு வாழ்வாக இருக்கின்றது. அதை எங்களுக்கு அளித்த இறைவனே. பெருமைகள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகள் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார். இப்படி சன்மார்க்க சங்கத்தினுடைய பெருமையை பற்றியும் பெரும் புகழை பற்றியும் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அருமையும் எளிமையும் ஆகி அன்றாகி அம்பலத்தை சித்தி ஆடல் செய்வதையே என்று போற்றுகிறார். இறைவன் அருமையாக இருக்கின்றான். இல்லை என்பவர்களுக்கும் காண முடியாதவர்களுக்கு இறைவன் இல்லாத பொருளாகவும் அருமையாகவும் இருக்கின்றான். அதே நேரத்தில் உண்டு என்று நம்பி அந்த உள்ளொளியை கண்டு வாழ்கின்றவர்களுக்கு எளிமையாக இறைவன் இருக்கின்றான். அதைத்தான் இந்த பாடல்ல சொல்றார். அருமையும் எளிமையுமாகி அன்றாகி அம்பலத்தை சித்தி ஆடல் செய்ப்பதியே என்று சொல்றார். இருமையும் அளித்த என் அருட்பெருஞ்சோதி என் அரசே பள்ளி எழுந்து அருள்வாயே என்று பாடுகின்றார். இருமையும் அருளும் பொருளும் கொடுத்து இந்த உடம்பாகிய பொருள் எப்போதுமே வாழ்ந்து கொண்டே இருக்க செய்து விட்டார். மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பொருள் இந்த உடம்பு தான். இந்த உடம்பு இல்லைன்னா இந்த உலகத்துல எதையுமே நினைக்க முடியாது, சுவைக்க முடியாது, ஒரு சர்க்கரையை கூட சுவைக்க முடியாது. மேலான பேரின்பமாகிய சிவானுபூதியும் கடவுள் இன்பத்தையும் பெற முடியாது. ஆகையினால் இந்த உடம்பாகிய பொருளை கொடுத்த இறைவனுக்கு 1000 கோடி நன்றிகளை சொல்லுதல் வேண்டும். அப்படிப்பட்ட இந்த பொருளை உடம்பாகிய பொருளை நல்வழியில் நடத்தி இறைவனுடைய அருளையே பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதனாலதான் இந்த உடம்பாகிய பொருள் நமக்கு இறைவன் கொடுத்த மெய்ப்பொருளாக இருக்கின்றது. வெறும் உயிருக்கோ வெறும் ஆன்மாவுக்கோ வெறும் அறிவோ இருந்து எங்கேயும் செயல்படவே முடியாது. அதனால உடம்பாகிய பொருளை கொடுத்த இறைவனை போற்றி பணிதல் வேண்டும். அப்படி இறைவனுடைய அருளை பெறுவதற்காகத்தான் அருமையும் எளிமையுமாகி அன்றாகி அம்பலத்தை சித்தியாடல் செய்ப்பதியே இருமையும் அளித்த என் அருட்பெருஞ்சோதி என் அரசே என்று வள்ளல் பெருமான் இந்த அதிகாலை நேரமாகிய மார்கழி மாதமாகிய தேவர்களுக்கெல்லாம் அதிகாலை நேரமாக விளங்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் சிறப்பில் சிறப்பாக விளங்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல காலையிலும் சரி பகலிலும் சரி வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் நல்ல சிந்தனையெல்லாம் இறைவனுடைய அருள் சிந்தனை தான். நல்ல சொல்லெல்லாம் இனிய சொற்கள் எல்லாமே இறைவனை போற்றுகின்ற சொற்கள் தான். நல்ல செயலெல்லாம் இறைவனுடைய வழிபாடு தான் என்பதை உணர்ந்து நாம் நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களும் நல்ல செயலும் புரிந்து கொண்டே வாழ்ந்து வருதல் வேண்டும். அதுதான் நமக்கு சுத்த சன்மார்க்க சங்கம் நமக்கு காட்டி இருக்கக்கூடிய பெருமை மிகு வாழ்வாக இருக்கின்றது. அதனால சினைப்பள்ளி தாமங்கள் கொணர்ந்தனர் அடியார் சிவ சிவ போற்றி என்று உவகை கொள்கின்றார். நினைப்பு அள்ளி உண்ண தெல்லார் அமுதளிக்கும் நேரம் இந்நேரம் என்று ஆரியர் புகன்றார். நினைப்பு அள்ளி உண்ண தெல்லார் அமுதளிக்கும் நேரம் இந்நேரம் என்று ஆரியர் புகன்றார் என்று சொல்றார். அதாவது நினைப்பு இந்த அதிகாலை நேரத்துல இந்த மார்கழி மாத நேரத்துல நினைவினால அமுதத்தை அள்ளி பருகக்கூடிய காலம் இது என்று சொல்றார். அதனால இந்த காலத்துல நீங்க நல்ல சிந்தனை செய்து நல்ல வழிபாடுகள் செய்தீர்களானால் உங்களுக்கு அமுதம் கிடைக்கும். அதனால் நோயற்ற வாழ்வு, நல்ல அறிவில் நல்ல அமுத கலைமிக்க அருள் அறிவு, உடம்புல நல்ல நோயற்ற தன்மை, உயிர்ல மாபெரும் அருளாற்றல் கிடைத்து எப்போதும் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் பயம் கவலை இல்லாமல் விபத்துகள் இல்லாமல் நல்ல பிரமாதமான நல்ல அருள் வாழ்க்கையை பெறலாம் என்று வள்ளல் பெருமான் நமக்கு இந்த பாடல் மூலமாக எடுத்து காட்டுகின்றார். இதேதான் அந்த காலத்துல ஆண்டாள் நாச்சியாரும் பாடினாங்க. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் உள்ளனமும் பிறவும் தூசியில் தீயினில் தூசாகும் எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியாரும் பாடியிருக்கின்றார்கள். அதனால முன் செய்த வினை இப்ப செய்த வினை வருவினைன்னு எல்லாமே தீயில போட்ட தூசி மாதிரி ஆயிரம். எப்பன்னா இந்த மார்கழி மாதத்துல இறைவனை நினைத்து நல்லதை நினைத்து இந்த உலகமெல்லாம் இன்படைய வேண்டும், என அடுத்தால் சுகம் வாய்ந்திட வேண்டும், எல்லா உயிர்களின் வாட்டத்தையும் போக்கி அருள் புரிதல் வேண்டும்,
உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும். உலகில் போர் பஞ்சம் பிணி என்ற அறியாமையெல்லாம் ஒளிந்து எல்லா மனிதனும் ஒருவருக்கொருவர் ஆன்ம நேயத்தோடு அன்பு காட்டி ஆன்ம நேய உறவோடு வாழ்தல் வேண்டும் என்று சதா இறைவனிடத்தில் வேண்டி பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பிரார்த்தித்து கொண்டே அப்படி மனத்தினால் சிந்தித்து வாயினால் பாடி நாம் இறைவனிடத்தில் சிந்தித்து வந்தோமானால் நமக்கு 3 வினைகளும் இல்லாமல் போய்விடும். எல்லாமே தீயில போட்ட தூசி மாதிரி ஆய் போய்விடும் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்கின்றது. இந்த இடத்தில் நாம் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். ஆகையினால் இந்த மார்கழி மாதத்தை நீங்க எப்போதுமே, மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் எல்லா மாதங்களிலும் அந்த நற்சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயலை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு காரணமாக நல்ல சத்துவ குணமுடைய கொலையற்ற மது மாமிசமற்ற சுத்த ஆகாரத்தை விரதமாகவே எடுத்துக்கொண்டு வருதல் வேண்டும். அதனாலதான் மது மாமிசம் எல்லாம் எந்த காலத்திலையுமே சாப்பிடக்கூடாது. ஏதோ 40 நாள் வரதான், 30 நாள் வரதான், ஒரு வாரம் வரதான் அப்படியெல்லாம் கிடையாது. நம்முடைய சமரச சுத்த சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமான் சொல்றார், கொல்லா நெறிய குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே என்று சொல்றார். சிவபரம்பொருள் அவருக்கு என்ன சொல்ற, எப்போதுமே கொல்லா நெறியை கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் பெருமானும் தன்னுடைய திருக்குறள்ல கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை என்ற 3 அதிகாரங்களை நமக்கு மனித குலத்திற்கு கொடுத்திருக்கிறார். அது துறவிக்கு இல்லை, மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். மனிதன் அல்லாதவர்கள் என் துறவி அது இதுன்னு சொல்லிட்டு, துறவி எப்போதுமே ஒழுக்கமா தான் இருப்பான். அவனுக்கு தனியாலாம் சொல்லித்தர வேண்டியதில்லை. சாதாரண மனிதனுக்கு தான் திருவள்ளுவர் பெருமான் கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை என்று சொல்லக்கூடிய மது அருந்தாமை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அதை நாடு முழுவதும் எல்லோரும் நன்றாக அந்த திருக்குறளை படித்து எல்லோரும் கடைபிடித்து வாழ வேண்டும். அதனால் நோயற்ற தன்மை, குறைவற்ற செல்வம், வாழ்க்கையில பயம், கவலை, விபத்துகள் இல்லாம நல்ல வாழ்க்கையை கடைபிடிக்கலாம். அந்த கொல்லாமை, புலால் உண்ணாமை, மது அருந்தாமை என்ற அதிகாரத்தில் சொல்லப்பட்ட திருக்குறள் படி மனிதன் வாழ்ந்தானாலும் சிறப்பாக இருக்கலாம். நாடும் சுபிட்சமாக இருக்கும். மக்கள் போர் பஞ்சம் பிணி எதுவுமே இல்லாமல் இயற்கை அழிவுகள், இயற்கை சீற்றங்கள், விபத்துக்கள், பேரிடர்கள் எதுவுமே வராது. எல்லாரும் சுபிட்சமா வாழலாம். அதற்கு வழி ஜீவகாரணியம் ஒன்றுதான் என்று திருவள்ளுவர் சொல்றார், வள்ளல் பெருமானும் சொல்றார். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்று சொல்றார். எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கக்கூடியவன், எல்லா உயிரும் என் உயிர் என்று வாழக்கூடியவன் ஒரு உயிரை துடிதுடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட கொண்டு குவித்து உணவாக்கி கொண்டு இருக்க மாட்டான். அதனால அந்த மாதிரி மது மாமிச உணவுகளெல்லாம் அடியோடு விடுத்து விட்டு நல்ல சத்துவ குணமுடைய சத்துவ ஆகாரங்களை அளவாக ஏற்று மனிதன் வாழ்ந்து வருதல் வேண்டும். அதுதான் மனிதனுடைய அறிவுடைமை என்பது. அதுதான் அருளறிவு. அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவென்றே வகுத்த மெய்ச்சிவமே என்று வள்ளல் பெருமானும் பாடுகின்றார்கள். ஆகையினால அந்த மெய்ப்பொருளை எல்லோரும் கற்று இந்த மார்கழி மாதத்துல அமுத கால நேர வழிபாட்டை செய்து எல்லாரும் சிறப்பு அடைதல் வேண்டும். அந்த மெய்ப்பொருளை எல்லோரும் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதற்காகத்தான் அந்த சினைப்பள்ளி தாமங்கள் கொணர்ந்தனர் அடியார் சிவசிவ போற்றி என்று உவகை கொள்கின்றார். நினைப்பு அள்ளி உண்ண தெல்லார் அமுதளிக்கும் நேரம், நினைப்பாகி அமுதத்தை அள்ளி உண்ண கூடிய அமுத கால நேரம் இதுதான் சொல்ற. நினைப்பு அள்ளி உண்ண தெல்லார் அமுதளிக்கும் நேரம் இந்நேரம் என்று ஆரியர் என்றால் குருமார்கள். மனித குலத்திலேயே நிறைமொழி மாந்தர்களாக விளங்கக்கூடிய அந்த குருமார்களைத்தான் ஆரியர்கள் என்றும் அந்தனர் என்று சொல்வது நம்முடைய மரபு. நம்முடைய முன்னோர்கள் தமிழினுடைய மரபு அதுதான். நிறைமொழி மாந்தர்கள், சத்தியத்தை கடைபிடித்து வாழக்கூடிய மனிதர்களை நிறைமொழி மாந்தர் என்று நம்முடைய ஞானிகள் தொல்காப்பியத்திலிருந்து அகத்தியத்திலிருந்து நமக்கு சொல்கின்றார்கள். அதே நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிணைந்த மறைமொழிதானே மந்திரம் என்பது ஒரு திருக்குறளாகவும் இருக்கின்றது. அதனால் நிறைமொழி மாந்தர்களாகிய அந்தணர்கள், அந்த அருள் அறிவுடையவர்களைத்தான் ஆரியர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் நமக்கு இந்த உண்மையை சொல்கின்றார்கள். இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து நீங்கள் இறைவனுடைய அருளை பெற்று அருள் அமுதத்தை பெற்று வாழுங்கள், அதற்கு இது சரியான நேரம் என்று அந்த ஆரியர்களாகிய குருமார்கள், நம்முடைய தமிழ் முன்னோர்களாக ஆரியர்களாகிய குருமார்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த அவர் இறைவன் பள்ளி எழுந்து அருள் செய்யக்கூடிய காலம் இந்த அமுத காலமாக இருக்கின்றது. அதனால சினைப்பள்ளி தாமங்கள் என்றால் தலையில் சூழக்கூடிய மொட்டமாக மலர்ந்து மலராது இருக்கக்கூடிய
அந்த பூக்களால் தொடுத்த தலையில் இறைவனுடைய தலையில் சூடக்கூடிய மலர் மாலைகளை ஏந்தி கொண்டு அடியார்கள்லாம் வருகின்றார்களாம். அதான் சிறைப்பள்ளி தாமங்கள் கொணர்ந்தனர் அடியார் சிவ சிவ போற்றி என்று உவகை கொள்கின்றார். சிவசிவன் சொல்லி எல்லாரும் அப்படியே உருகி போய் அப்படியே பேரின்ப மயமா திகழ்கின்றார்கள். சிவசிவ என்று உவகை கொள்கின்றார். நினைப்பு அள்ளி உண்ணத்தெல்லார் அமுதளிக்கும் நேரம் இந்நேரம் என்று ஆரியர் புகன்றார். முனைப்பள்ளி பயிற்றாது என்றனை கல்வி வயிற்றி முழுது உணர்வித்து. அதாவது முனைப்பு என்றால் அகங்காரம், நான் எனது என்ற, நானே ராஜா, நான் தான் எல்லாம், எனதுதான் எல்லாம், என்னுடையது என்ற அந்த முனைப்பு அடியோடு ஒளிந்து எல்லோரும் அன்பு மயமாகி வாழக்கூடிய தன்மை கிடைத்திருக்கிறது. அதான் முனைப்பள்ளி பயிற்றாது என்றனை கல்வி பயிற்று. இவருக்கு சாகாத கல்வி, அந்த அகங்கார கல்வியெல்லாம் அடியோடு ஒழித்து சாகாத கல்வியாகிய தயவு நிறைந்த ஆன்மநேய கல்வியை வள்ளல் பெருமானுக்கு இறைவன் பயிற்றுவிக்கிறாராம். அதான் முனைப்பள்ளி பயிற்றாது என்றனை கல்வி பயிற்றி முழுது உணர்வித்து. முழுது இவருக்கு கொடுத்து விட்டுகிறார். முழுது உணர்வித்து உடற்பழுதெல்லாம், இவருடைய உடல்ல இருந்த பழுதுகள்லாம் நீக்கி இந்த பழுது நிறைந்த உடம்பையே, சாகும் உடம்பையே சாகாத உடம்பாக, அழியும் உடம்பையே அழியாத உடம்பாக, சுத்த தேகமாக, அருள் ஒளி உடம்பாக, கற்பூர மனம் வீசும் உடம்பாக ஆக்கி கொடுத்து விடுகின்றார். அதான் உடற்பழுதெல்லாம் தவிர்த்தே எனைப்பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்து அருள்வாயே என்று அற்புதமாக அந்த அருள் பரம்பொருளாகிய மெய்ப்பொருளை பற்றி வள்ளல் பெருமான் அற்புதமாக எடுத்து காட்டுகின்றார். அப்படிப்பட்ட மெய்ப்பொருளை இன்றைக்கு சிந்திப்பதற்கு சிவசிவ அன்பே சிவ என்ற இந்த குழுவின் மூலமாக, அந்த குழுவினுடைய இயக்குனர் தயவு திரு பாலகிருஷ்ணன் ஐயா உதவியின் மூலமாக நாம் இவ்வளவு 1 மணி நேரம் அந்த மெய்ப்பொருளை பற்றி சிந்திக்கவும், அந்த சிந்தனையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல குருநாதராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக விளங்கக்கூடிய சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானும், அவரிடத்திலிருந்து எங்களுக்கு வேண்டிய மெய்ப்பொருளை வாரி வழங்கிய திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்த குரு பெருமானையும் எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வணங்கி, உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும், மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்தல் வேண்டும், கொல்லா விரதம் கோலைமலாம் ஓங்குதல் வேண்டும், மனிதர்கள் மது மாமிசம் தவிர்த்து சுத்த ஆகாரம் கொண்டு சுபிட்சமாய் வாழ்தல் வேண்டும், என்னை அடுத்தார் சுகம் வாய்ந்தல் வேண்டும், எல்லா உயிர்களின் வாட்டத்தையும் போக்கி அருள் புரிதல் வேண்டும் என்று வேண்டி வேண்டி எல்லாம் வல்ல பரம்பொருளை, அந்த மெய்ப்பொருளை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி, அவருடைய தனிப்பெருங்கருணையை வேண்டி எல்லோருக்கும், இங்கே இதை கேட்ட அத்தனை பேர்களுக்கும் சகல செல்வமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானமுத்தி பரகதியும் கொடுத்து எல்லோருக்கும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் நித்தியத்துவமும் பேரின்பமும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தயா பெருஞ்சோதி தயா பெருஞ்சோதி தனிப்பெருந்தயவு தயா பெருஞ்சோதி. நன்றி, தயவு, வணக்கம் ஐயா. நிறைவு செய்தாச்சு. ஐயா, மிக்க நன்றிகள். ரொம்ப அருமையான வகுப்பு. வள்ளலார் உடைய சன்மார்க்கத்தை பத்தி இன்னைக்கு நிறைய பாடல்கள் அதனுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது கேட்க கேட்க. ஸோ அதே சேம் டைம் வந்துட்டு ஃபாலோவும் பண்ணணும். ஸோ அருமை ஐயா, மிக்க நன்றி. உங்களுடைய அந்த 1 மணி நேரம் வகுப்பை எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்து, ஸோ இந்த வள்ளலாரினுடைய அந்த நெறியை வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு பதிவாக கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. பாலா ஐயா இருக்கீங்களா ஐயா? இருக்கம்மா. ஐயா அவர்களுக்கு வந்து கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமா இருந்துருங்க ஐயா. சிறப்பா நீங்க உங்களோட உரையினாலே தனி யூனிக்கா தெரியுது. நல்லா இருக்கு. நிறைய விஷயத்த வந்து வெளிப்படையா பேசியிருக்கீங்க. உங்களுக்கு நான் கோடான கோடி நன்றி வந்து திருப்பி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்கு. நிறைய விஷயத்த வந்து உணர்த்திருக்கீங்க. மிகவும் நன்றி. நன்றி 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 நன்றி, வணக்கம். சிவா அவரு யாரோ இருக்காங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெருமானே. நல்லா அற்புதமான, என்ன சொல்றது, எதுவுமே நாங்கள் டவுட்டே கேட்கவே தேவையில்ல. ரொம்ப நிதானமா, ரொம்ப அருமையா,
பொறுமையா அழகா ஐயா இடைவிடாத, அதுவும் ஒரு ஒரு வார்த்தை கூட தவறுல தடுமாற்றம் இல்லை. அது எல்லாம் பெருமான அந்த வள்ளல் பெருமான் அவருக்கு கொடுத்த கிஃப்ட் அது. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க கேட்கறதுக்கு. ஒரு 1/2 தான் ஆகுது நான் உள்ள வந்தேன். ஆரம்பிச்ச வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே எனக்கு கொஞ்சம் கூட ஒரு சலிப்போ ஒரு சங்கடமோ எதுவுமே ஒரு இது இல்லை. இன்னும் என்ன சொல்லுவாரு, என்ன ஐயா என்ன சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி தாங்க அடியனுக்கு உணர்வா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க பெருமானே, ரொம்ப நன்றிங்க. எல்லாம் வள்ளல் பெருமானுடைய குருவருள் தாங்க. ஆமாங்க சாமி, ஆமாங்க ஐயா. நன்றிங்க பெருமானே, நன்றிங்க. நன்றி, வணக்கம். சரிங்க ஐயா, நன்றி நன்றி. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்க. நன்றி.